துறவறம் போவதை விட புனிதமானது காவல் பணிக்கும் ராணுவ பணிக்கும் மக்கள் பணிக்கும் போவது. ஏனென்றால் துறவரம் அப்படின்னா துறவரம் மேற்கொள்றவங்களுக்கு மட்டும்தான் அதுல நன்மை. ஆனா இந்த மாதிரி மக்கள் பணிக்கு போறதுனால அதை சார்ந்த ஒட்டுமொத்த மக்களுக்குமே அது நன்மையானதா அமையும். அதனாலதான் இன்றைக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆகணும், இல்ல ராணுவத்துல சேரணும், இல்ல மக்கள் பணியில இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கனவுகளோடு இருப்பாங்க. இன்றைக்கும் போலீஸ் வேலையை உயிரா நினைச்சு வேலை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கும் இந்த துறை மீது மிகப்பெரிய மரியாதை நிச்சயம் இருக்கும். ஆனா காவல்துறையில பணியாற்றக்கூடிய சில பேரு தங்களுடைய திமிருக்கான தோரணையாதான் அந்த காவல் பணியை பாக்குறாங்க. மக்கள் வரி பணத்துல தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டும் அரசு துறையில பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சக மனிதனா மதிக்க தெரியல அப்படின்னா நம்முடைய அறிவும் அதிகாரமும் குப்பைக்கு சமமானதா ஆகும். எந்த ஒரு ஆட்சியும் அதிகாரமும் 1000 வருடம் நம்ம கூட வரப்போறது கிடையாது. நாம வாழ போற வாழ்க்கை ரொம்பவே சிறியது. இதுல மனிதாபிமானத்தோடு வாழ்கின்றவர்கள் மட்டும்தான் மனிதர்களாக மதிக்கப்படுவார்கள். இது தெரியாத பட்சத்துல எவ்வளவு உயரிய நிலையில நாம இருந்தாலும் அதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஒரு அதிகாரத்துல நாம இருக்கும் போது முன்பின் தெரியாதவர்களையும் எளியவர்களையும் நாம எப்படி நடத்துறோம் அப்படின்றதுலதான் நாம எந்த அளவுக்கு நாகரிகமானவங்க அப்படின்றத நாம மத்தவங்களுக்கு காண்பிக்கின்றோம். அதிகாரத்துல இருக்கவங்க சரியா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மேல இருக்கவங்க அவங்கள சரியா நிர்வகிக்கணும். இந்த ஒரு பேருண்மையை தான் நம் வள்ளுவர் எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது எத்தனையோ வகையால் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த பின்பும் அப்பணியின் தன்மை காரணமாக நிலைமாறும் மாந்தர் உலகத்து பலர் ஆவர். எனவே தேர்ந்த பின்னும் அவர்களை விழிப்பாக கண்காணித்து வர வேண்டும். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த குறளின் அடிப்படையில் வாழ்ந்தால் அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய நிர்வாகம் அற்புதமானதாக இருக்கும். நன்றிகள்.